அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜாவத்தப்பள்ளி கொழும்பேல ஜாவத்த ஜுமா மஸ்ஜித்ல இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க இவர் என்ன செய்கிறார் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது இங்கே பார்த்தோன்னா மயவாடி வந்து இங்கே கபரடி இருக்குது. அஷ்ரஃப் சர்த கபரடி அங்கே இருக்குது மரத்துக்கிட்ட. நான் இங்கே வந்துட்டு பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க. இங்கே ஒரு சகோதரர் சொன்னாங்க இதெல்லாம் இருந்த இது ஏசி பிளான்ட் வச்சிருக்கிறது எல்லா இடமும் கபரடி தான் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் வச்சிருக்கிறாங்க. இங்கே வச்சிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. 1923 கபர் இது. 1923 கபர் இது. அப்போ இங்கே எல்லாம் கபர் இருந்திருக்கு. அஷ்ரஃப் சார் பற்றி நான் கதைக்கல. ஆனால் வக்குஃப் போர்டுக்கு இது மெசேஜ். வக்குஃப் போர்டு நீங்கள் இப்போ எல்லாம் கபர் இருக்கோ தெரியாது, எல்லாம் அடக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லப்படுது. வக்குஃப் போர்டு நீங்கள் 8ஆம் மாதம் 2024 எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறீங்களாம். அது ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து 3 மாதமும் 6 மாதத்துக்கு தான் ஸ்பெஷல் கமிட்டி போடலாம். இங்கே ஜாவத்தப்பள்ளியிலேயும் 9 வருஷமாக எலெக்ஷன்ஸ் நடந்தில்லை. ட்ரஸ்ட் போர்டு எலெக்ஷன் நடந்தில்லை. கணக்கு வழக்குகள் இல்லைன்னு தான் இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. ஒரு சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டு அவரோட இங்கே வந்து என்னை காமிச்சு என்னை பள்ளியில் கண்டு இப்படி ஒரு சப்ஜெக்ட் கொண்டு இருக்குன்னு சொல்லி அதுதான் நான் இது பேசுகிறேன். நான் இந்த இவர் தப்பு, அவர் நல்லம், இவர் சரி, அவர் கல்லன்னு சொல்ல வரல. வக்குஃப் போர்டு உங்களோட பொறுப்பு. இது அமைதியாக இருக்கிறவங்க அல்லாஹ் தாலா இவங்களுக்கு ஜன்னத்தில் ஆல மக்காம் கொடுக்கணும். 1923 இதெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. இதே உடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த கண்டெய்னர் கொண்டாடுறதுக்காக பிரச்சனை. இந்த கண்டெய்னர் பார்த்தோன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. இங்கே இப்படி ஒரு கண்டெய்னர் வந்து தேவை. இதெல்லாம் கபரடி இருந்த இடங்கள். இதெல்லாம் கபரடி. இப்போ நான் நடக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற இல்லை, கபர் இருக்கலாம். அது சுட்டி பாவத்தை தேடுறனோ தெரியாது, அல்லாஹ் காப்பாற்றணும். அஷ்ரஃப் சார் கபர் இந்த மரத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு என்னைக்கு அஷ்ரஃப் சார் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அல்லாஹு அக்பர். இங்கே இன்னும் 4 பேரோட அவரோட போனவங்கள அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஒரு நிஷானியும் இல்லை. இங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் மொத்தமாகவே கபர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வக்குஃப் போர்டு ஆல்சிலான் ஜாமியத்துல் உலமா இது உங்களோட பொறுப்பு இல்லையா? என்னடா எல்லாருக்கும் இவர் கையை போடுறதோ தலையை போடுறதோ இல்லை என்ற பழக்கம். உண்மை பேசுகிறது, தெளிவு கொடுக்கறது. 9 வருஷமாக வந்து இப்போ இங்கே இருக்கிற பல ட்ரஸ்ட் போர்டிலோட என்ன முகப்பத்தும் இருக்கலாம். நான் சந்திச்சும் இருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது அவங்க சரியோ தப்போ அவங்க சொல்லணும். பார்த்து கபர் இங்கே பாருங்க, இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அது என்ன விஷயத்துக்கு நடக்குது, என்ன நடக்குது, இங்கே டெஃபினெட்லி அங்கே கபர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே கபர் இருக்குதோ அங்கெல்லாம் தவிர்த்து இப்போ இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. சரி, இதெல்லாம் நாங்கள் இப்போ நான் இது பேவிங் பண்ணியிருக்கிறாங்க. இதுவெல்லாம் கபர் இருந்துருக்கு. இப்போ ஏசி இது போட்டிருக்காங்க. நான் ஏசி போட வேணும்னு சொல்லலை. நீங்கள் ஏசி போடுங்க, ஐஸ் போடுங்க. ஐஸ் என்ன மற்ற ஐஸ் இல்லை, அந்த ஐஸ் இல்லை, அந்த ஸ்னோ வேர்ல்டு ஐஸ் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. ஆனால் இந்த கபர் அடிக்கலை கொஞ்சம் மேலே ஆக்கி நீங்கள் போட இருந்துச்சு. ஒரு சஜஷன். தப்பு நடந்திருக்கு, பரவாயில்ல. வக்குஃப் போர்டு இது உங்களோட பொறுப்பு. எனக்கு இந்த சொன்ன சூட்டி தான் நான் போட்டேன். இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவு கொடுங்க மக்களுக்கு. எங்களோட மக்கள் எல்லாம் ஆட்டு செம்மறி ஆடு ஒன்று முன்னுக்கு போனால் எல்லாம் போகிற மாதிரி ஆட்டுக்கூட்டமாக ஆவிட்டோமோன்னு சந்தேகம். ஆட்டுக்கூட்டம்னு சொல்ல வரல. நல்லா படித்த டாக்டர், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க தானே. விவசாயிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மார்கள், சுபஹானல்லாஹ், முழு இலங்கைக்கே பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த மரும் அஷ்ரஃப் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா என்ன இந்த மாதிரி நிலைமை வருமோ அல்லாஹு ஆலம். அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அது நடக்கட்டும், டெவலப்மெண்ட் தேவை. இங்கே 3 தட்டு கட்டியிருக்காங்க, அங்கே ஹாஸ்டல் கட்டியிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 9 வருஷமாக எலெக்ஷன் நடந்தில்லை. கணக்கு வழக்குகள் சரியாக கொடுப்பட்டில்லை. இருந்த கமிட்டிமார்களில் மாற்றம் வந்திருக்கு. வக்குஃப் போர்ட்லேயும் உள்ளுக்கால கேம் நடக்குதோன்னு சொல்லி சந்தேகம் உண்டு. ஏசிஜேயுலேயும் யாராவது உலமாக்கள் சேர்ந்து கேம் அடிக்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் என்று இருக்குது. அவங்க செய்கிறதே நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் தூங்க வருது. இங்கேயாவது தூங்க கிடைக்குது, இல்லாட்டி செதிரி போயிட்டு எங்களோட துண்டுகள் மட்டும்தான் அடைக்கப்படுவோம், எங்களுக்கு தெரியாது. அதனால சொல்கிறேன், கபூர் அடியில் இப்படி பேசவும் கூடாது. அவன் வாய்ஸ். ஆனால் இது உங்களுக்கு சேரணும். உங்களோட இந்த தூங்கி இருக்கிற இந்த ஜமீர் எலும்போணும் இனி. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இதுகளுக்கெல்லாம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. வக்குஃப் போர்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க.
ஏசிஜேயுவில் ஆல்சினோன் ஜாமித்துல் உலமால உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஹஸ்ரத் பள்ளிவால மட்டும் பயன் பண்ணுறீங்க மிம்பரில் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கணக்கு வழக்குகளும் ஆமாம் அவங்களோட கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கும், அல்லாஹ் வழக்கு தெரியாது. பட் வந்து இந்த கணக்கு வழக்குகள் இங்கே காட்டணும், இங்கே தப்புவீங்க. கபூர்லேயே விளையாடுவோங்க, மேலே போயிட்டு மேலே இல்லை நீங்கள் கீழே போய்ங்க, ரூஹு தான் மேலே போகும். அதுக்கு என்ன ஆப்பு வைக்கப்படும் உங்களுக்கு? ஆஹா மூணு தரக்க அஸ்தகஃபிருல்லா சொல்கிறேன், நான் தான் ஜன்னத்தில் தான் போகணுன்னு சொல்லி அந்த மண்ணிலையில் இருக்குவானம். அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் ஜன்னத்தில் தான் அனுப்பணும். ஆமாம் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி குணு தோதி இருக்கிறாங்க ஜாவத்தில். யாருக்கு பிரச்சனை? ட்ரஸ்ட் போர்டுக்கு பிரச்சனையா? அதுக்காக குணு தோதுறீங்க? காசா எந்த ஒன்று இருந்துச்சு அது சரி. இலங்கை உள்ள பள்ளி வாசல்கள் திறக்கிறதுக்கும் குணு தோதுங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் எழுப்புங்க, எழுப்பாட்டுங்க. அமைச்சர்மார்கள் மந்திரிமார்கள் மாஷா அல்லா. ஆப்போசிஷன் அண்ட் ரூலிங் ரெண்டுமா. என்பிபி ஜேபிட அரசியல் பேசல, எஸ்ஜேபி மற்றவங்க இருக்கிறீங்க, சிலிண்டர் டப்பா எல்லாத்துலேயும் இருக்கிறீங்க தானே மந்திரிமார்கள். யானையில் யாரும் இல்லை சரி, சிலிண்டரோ ஏதோ அந்த டப்பாக்கெல்லாம் எழுமுங்க. முஸ்லீம் மந்திரிமார்கள் மரத்தில் இருக்கிறீங்க, மயிலில் இருக்கிறீங்க, குயிலில் இருப்பீங்க, எங்கேயாச்சும் எந்த குயிலோடையும் இருப்பீங்க, பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அது உங்களோட விஷயங்கள். ஆனால் சரியாக நீங்கள் வந்து அங்கே இங்கே போயிட்டு முசாஃபா செய்யாமல் ஆண்களை முசாஃபா செய்யுங்க, பெண்களோட கூட முசாஃபா. அதனால இதுகளை முதல்ல கவனிச்சிட்ட பிறகு மற்ற விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 7 லட்ச ரூபாய்க்கு ஷூரை கடிச்சிருக்கிறாங்க பள்ளிவாசலில். 7 லட்சம். இது இந்த மாதிரி 4 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது ஷூரை கடிக்கவானவன்னு சொல்லலை, 7 லட்சம். இந்த மாதிரி ஸ்லீப்பர் போட்டு வாருது. நல்ல சாப்பாடு வானத்தில் வந்தீங்கன்னா ஸ்பேர் ஸ்லீப்பர் வச்சுருங்க. இந்த மாதிரி இல்லாட்டி தூக்கிட்டு போகிற பயம் இருந்தால் பரவாயில்ல, தூக்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இது நான் கண்டிருக்கிறேன் வேறு நாடுகளில் இந்த மோச்சரிகளுக்கு போடுற புள்ளைகளை, சின்ன புள்ளைகளை போட்டு ஃப்ரீசரில் போடுறது தான். இதுக்கு 7 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து இது நார்மலாக அடிக்க இருந்துச்சு. இது மாதிரி 4 அடிச்சிருக்கிறாங்க. இது ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே 2 இருக்குது. ஸோ இதுகள் தான் நாங்கள் பார்க்கணும். பள்ளி வாசலோட தொடர்பு கொண்டு இருக்கிற மக்களோட வாழ்க்கை லெவல் மேலே போகுதா, அதுதான் முக்கியம். இது வந்து ட்ரஸ்ட் போர்டு ஆட்கள் மேலே போகிறாங்களா இல்லாட்டி அவங்க காசுக்காக செய்கிறாங்கன்னு சொல்ல வரல, பதவிக்காக. நான் ட்ரஸ்டி, நான் சேர்மன், நான் ட்ரெஷரர், நான் கமிட்டி மெம்பர்னு சொல்கிறதுக்கு செய்கிறாங்களோ தெரியாது. என் வேறு யாராவது கணக்கெடுக்க இல்லாட்டி போனால் வந்து நாங்கள் ஏதாச்சும் செய்வோம். இது இப்போ நான் வரேன் ஜாவத பள்ளிக்கு, நீ வராதுன்னு எனக்கு மேலே போர்டு போடுவானம். அல்லாவுடைய மாளிகை எவருக்கும் வரலாம், அதை சுட்டி அந்த விளையாட்டெல்லாம் யோசனைக்கு போடுவானம். இன்னொரு விஷயம், இந்த பள்ளிவாசல் கட்டினது மாஷாலா மருவும் கபிராஜின்னு சொல்லி அல்லா தாலா அவங்கள ஜன்னத் நசீப் பண்ணணும். இவ்வளோ பெரிய பள்ளி கட்டியிருக்கிறாங்க, அது கூலி கொடுத்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் டெவலப் பண்ணது நிலைஞ்சி போட்டு பிரச்சனை இல்லை, நல்ல இடம் பிரச்சனை. அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி ஏசி அது இதெல்லாம் போட்டதுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க. பட் அது முறையாக செய்யணும். ஸோ இதெல்லாம் போட்டு அந்த நடக்கிற வேலைகளும் வக்ஃப் போர்டு 3 வருஷம் எலெக்ஷன் வைக்கணும். அது உங்களோட லா, உங்களோட பொறுப்பு. அது சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கொள்றதுக்கு 9 வருஷமாவது எலெக்ஷன் இல்லை. 9 வருஷம் கணக்கு வழக்குகள் யார்கிட்ட இருக்கோ தெரியாது. மக்களுக்கு தெளிவு வரணும். தெளிவு கேட்க தானே எல்லாமே இருக்கிறோம். உங்களோட ஃபேக்ட்ரிகளில், உங்களோட பிஸ்னஸ்களில் கணக்கு வழக்கு கொஞ்சம் அப்படின்னா எவ்வளோ தவிப்பீங்க. அப்படி எவனாச்சும் அடிச்சுட்டு போட்டானா, இல்லாட்டி போனால் தொப்பி போட்டானா, தின்னுட்டு போட்டானா. இந்த அல்லாவுடைய மாளிகைக்கு கணக்கு காட்டுறீங்க இல்லை, கபூரில் என்னையா கணக்கு காட்ட போகிறீங்க? நான் ஷூரேக் 7 லட்ச ரூபாட இருக்கிறத நான் சொன்னது இந்த பொறுப்போட சொல்கிறேன். எனக்கு அந்த அனுப்பின அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி கம்ப்ளீட்லி இருக்குது. 7,33,800 4 ஷூரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு அகேன்ஸ்ட் இல்லை. ஆனால் வந்து அவ்வளோ பெருசாக அதுக்கு இல்லை. ஷாஜான் தாஜ்மஹல் கட்டிட்டாரே, 800 வருஷமாக இருக்குது. அதனால் எங்கள்ட ஷூரேக்கும் 200-300 வருஷத்துக்கு இருக்கணுமென்னு சொல்லி நினச்சாங்களோ தெரியாது. நான் அந்த தப்புன்னு சொல்லலை, தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்வான. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 7 லட்சம் 10 லட்சத்துக்கு ஷூரேக் அது இதெல்லாம் ஷூ இருக்குது தானே, எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிடலாம். அது சின்னதாகவும் செய்யலாம். கம்பி போட்டது இந்த உம்பிச்சி பிளேஸ் பள்ளியில் நல்லா கட்டியிருக்கிறாங்க, மற்ற பள்ளிகளில் இரும்பில் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ போகாது. சரி போகாதுன்னு அவங்க எடுத்திருக்கேன்னு சொல்லி, ஆனால் நல்ல ஸ்டாண்டர்டாக செஞ்சுருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அது வேறு விஷயம். அதோட வக்ஃப் போர்டோட இருக்கிற டேட் கொடுத்துருக்குறாங்க 2018. அந்த டீட்டெயிலும் என்கிட்ட வந்திருக்கு. அந்த டீட்டெயில் எல்லாம் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். அதில் வக்ஃப் போர்டு அந்த டைமில் இருந்திருக்கிறாங்க. டாக்டர் அப்துல் மஜீத், ஏஎம் இலியாஸ், எம்சி அப்துல் அசீஸ்ன்னு சொல்லி சேர்மன் அப்துல் மஜீத் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2018 போட்டிருக்கிறது வந்து 30th October 2018. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. யூசுப் நசார்ட பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மிஸ்டர் ரியாஸ் ஃபைல்ஸ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டுடே அண்ட் ஹி அக்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
இந்த எலெக்ஷன் 28ஆம் தேதி ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் டு பி ஹெல்ட் on or before 20th February, that is 2 months from today அப்படின்னு சொல்லி போட்டு 2018 இது பேசப்பட்டிருக்கு வக்ஃப் போர்டில். ஆனால் 2025 ஆகிடுச்சு. இது 25 இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஸோ அது 29, 30 whatever. ஸோ அதே அந்த டேட்டுக்கு கூட 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025. ஆனால் எலெக்ஷன் நடந்தில்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவலைக்குரியமான நிலைமை. வக்ஃப் போர்டு உங்களோட மேலே அலிகேஷன் கூடயா இருக்கும், கூடயா வரும். எல்லாம் காப்பாற்றணும். நீங்கள் அப்படியெல்லாம் குயிக்காக இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிருங்க. என்ன இல்லாட்டி போனால் நான் சொல்கிறதில்ல வந்து ஆட்கள் சொல்லுவாங்க உங்களுக்கும் அல்லாஹ் காப்பாற்ற பங்கு உண்டான்னு சொல்லி கொஸ்டின் மார்க். அப்படி நான் நினைக்கிறது இல்லை. அப்படியே ஆல்சிலாம் ஜாமியத்துல்லமா உங்களுக்கும் அப்படி ஒரு வரலாம், இவங்களுக்கும் ஏதாச்சும் கிடைக்குதோன்னு சொல்லி அல்லாஹ் காப்பாற்ற அப்படி ஒன்று இருக்காதுன்னு நம்புகிறேன். நான் புட்டுவதுக்காக மற்ற வெளியால் செய்கிறாங்க. அது வந்து அரசாங்க புட்டுவம் மட்டும் இல்லை, பார்லிமெண்ட் புட்டுவம் மட்டும் இல்லை, இந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் சின்ன இதுவள்ட இருக்கிற புட்டுவங்கள்லேயும் இருக்குது. சின்ன ஆர்கனைசேஷன் ஸ்கூல் பிள்ளைகள் விளையாடுவாங்க, கிரீடா சமாஜ அந்த லெவல்லே சண்டை பிடிக்கிறாங்கன்னா இந்த பெரிய லெவலுக்கு அது யாராவது கணக்கெடுக்கலாட்டி எங்கேயாச்சும் புட்டுவம் முடிக்கிறதா தான் ஆட்கள் கணக்கெடுப்பாங்க நியத்தில். அப்படி வேலை நடக்குதோ அல்லாஹு ஆலம். ஸோ இதை ஆட் பண்ணிடுங்க, அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிடுவேன் இன்ஷா அல்லாஹ். மணிக்கணும் இது இங்கே வந்த பிறகு எனக்கு டீட்டெயில் வந்துடுச்சு. பட் அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் போட இருந்துச்சு. எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கிறது. அதை சுட்டி நான் யாருக்கு சார்பாகவும் பேசலை, யாருக்கு எகேன்ஸ்டாகவும் பேசலை. பட் இது உண்மையை தான் பேசியிருக்கிறேன். தீர்மானம் எடுக்கிறது மக்கள். இன்னும் பருப்பு தின்னுட்டு சரியில்லாத ஆட்களை, தகுதி இல்லாத ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்புகள் கூட வரும். உங்களுக்கும் உங்களோட வர வேண்டிய பரம்பரைகளுக்கு எல்லாமே அல்லாஹ் காப்பாற்றணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் லெட்ஸ் see.